அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்களின் அபார சக்தி நாடகத்தை அனைவரும் கண்டுகளிப்போம். காட்சி 1, மாணவர்களின் சந்திப்பு. இந்த வாரம் நம்மளுக்கு தமிழ் சித்தப்பணி இருக்கு. ஆமாம், நமக்கு இது 14ஆவது வாரம். லீப் இயர் மாதிரி 4 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் வருது, இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு வருது. லீப் இயர்னா ஒரு நாள் அதிகமாக கிடைக்கும். 4 வாரத்தில் ஒரு தடவை டோனட் கிடைக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க்கு நினச்சா டென்ஷனாக இருக்குது, ஆனால் டோனட் நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ராஜெக்ட் டாபிக் அபார சக்தி. ஆமாம், அபார சக்தினா சூப்பர் பவர்னு அர்த்தம். ப்ராஜெக்ட் பற்றி நல்லா வீட்டில் யோசனை பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமா? தேவைப்பட்ட அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தாக்கு கலந்து பேசலாம். காட்சி 2, மாணவர்கள் மறுசந்திப்பு. நான் சித்தப்பணி பற்றி நல்லா யோசித்தேன். அப்பா அம்மா கிட்டேயும் கலந்து பேசிட்டேன். நாங்களும் திட்டப்பணி பற்றி கலந்து பேசிட்டோம். ரிதுஷ்னி, நீ என்ன அபார சக்தி பற்றி எழுதின? எனக்கு சூப்பர் பவர் இருந்தால் அது உலகத்தில் எல்லா பேருக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவேன். இதை பற்றி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டியா? ஆமாம், கேட்டேன். மணிமேகலை என்ற தமிழ் காப்பியத்தில் மணிமேகலைன்னு ஒரு புத்த துருவி இருந்தாங்க. இந்த மணிமேகலைக்கு என்ன அபார சக்தி இருந்தது? இப்போ மணிமேகலை எப்படி இருக்கும்? காட்சி 3, மணிமேகலை தோற்றம். மணிமேகலை. எனக்கு கிடைத்த வரங்களில் ஒன்று இந்த அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரத்தில் இருந்து உணவு வந்து கொண்டே இருக்கும். இந்த அட்சய பாத்திரத்தை பயன்படுத்தி உலகத்தில் உள்ள அனைவரின் பசியை போக்கிடுவேன். இப்போ அந்த அக்ஷய பாத்திரம் என்கிட்ட வந்துச்சுன்னா நானும் எல்லார் பசியும் போக்கிடுவேன். இந்த அபார சக்தி ரொம்ப அதிசயமாக இருக்கே. சித்தாந்த், நீ என்ன அபார சக்தியோட சித்தப்பணியில் எழுதியிருக்க? எனக்கு ஒரு அபார சக்தி இருந்தனா இந்த உலகத்தில் நோயை சரியாக்கிடுவேன். அப்போ யாரும் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே கற்று தேவையில்லையா? சரியா சொன்னார் தூஷினி. சித்தாந்த், இந்த சூப்பர் பவர் யாருக்கு இருந்தது? நான் என் பாட்டிக்கிட்டே கேட்டேன். அவள் சொன்னான், ராமாயணத்தில் ஒரு கடவுள் இருந்தாங்க. அப்படியா? அவங்க இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. காட்சி 4, ஹனுமான் காட்சி அளித்தல். ஜெய் ஸ்ரீராம். என் பேர் ஹனுமான். நான் ராமாயணத்தில் வருவேன். எனக்கு நிறைய அபார சக்தி உள்ளது. யுத்த காண்டத்தில் போரில் மயக்கமடைந்த லக்ஷ்மணனை சஞ்சீவி மூலிகை மலையை பேர்த்து வந்து அந்த மூலிகையினால் காப்பாற்றினேன்.
இப்போ எனக்கு அந்த மூலிகை மலை இருந்தன இந்த உலகத்தில் நோயை சரியாக்கிடுவேன். ஸ்ரீ வித்யுத், நீ என்ன சூப்பர் பவர் பற்றி எழுதிக்கிற? எனக்கு சூப்பர் பவர் இருந்தால் இந்த உலகத்திலே எங்கேயும் போர் இல்லாமல் செய்வேன். யாருக்கு அந்த சூப்பர் பவர் இருந்தது? ரொம்ப அதிசயமாக இருக்கே. சங்க காலத்தில் இருந்த ஒரு தமிழ் புலவர் 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு போரை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. காட்சி 5 அவ்வை வருகை. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கே தானம் கணம் ததாரணம் தொம் ததானம் தனம் ததா உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ததாரணம் தொம் ததானம் தனம் ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு ஐயமிட்டு ஒப்புரவு ஒழுகு ஓதுவது மொழியேல் ஔவியம் பேசு தனம் தாதும் ததாதனம் தனம் தாதும். என் பெயர் ஔவையார். நான் நிறைய தமிழ் பாடல்கள் இயற்றியுள்ளேன். இதில் ஆத்திச்சூடி முக்கியமானது ஒன்று. என்னோட தமிழ் புலமையினால் 2 குறு நில மன்னர்களுக்கு இடையே நிகழ இருந்த போரை தடுத்து நிறுத்தினேன். தமிழ் மேல் இருந்த பற்றினால் 2 மன்னர்கள் என் சொல் கேட்டு போரை நிறுத்தினார்கள். அவ்வளவு அபார சக்தி தமிழுக்கும் தமிழ் புலமைக்கும் உள்ளது. அவ்வை செய்த மாதிரி உலகத்தில் நடக்கிற மற்றும் நடக்க போகிற போரை எல்லாம் தடுத்து நிறுத்தினா இந்த உலகம் ஒரு அமைதியான பூங்காவாக மாறிடும். நம்ம திட்டப்பணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே நம்ம சனிக்கிழமை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஜாலி, எல்லாரும் டோனட் சாப்பிடலாம். காட்சி 6 நம்மிடம் உள்ள அபார சக்தி. இப்போ நம்ம இப்போ உள்ள சூப்பர் பவர் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? திருக்குறளில் சொன்ன மாதிரி நல்லொழுக்கம் என்று அபார சக்தி பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழலில் கடின உழைப்பு என்ற அபார சக்தியை உபயோகித்து நாம் எல்லாம் நல்ல செயல்களிலும் வெற்றி அடையலாம். நாம் நல்ல நண்பர்களுடன் நல்ல நட்போடு இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். Give a big clap. ஓகே. அபார சக்தி நாடகம் உருவாவதற்கு முழு காரணமாக இருந்தது என் வகுப்பு மாணவர்கள் தான். தமிழ் திட்டப்பணியினும் போது அவங்களுக்கு உண்டான கேள்விகளும் பதில்களும் இங்கே வந்து நாடக வடிவமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இருக்க சூழ்நிலையில் நாம் இந்த நல்லொழுக்கம், கடின உழைப்பு, நல்ல நட்பு ஆகிய அபார சக்தியை பயன்படுத்தினா நம் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம். இதற்கு முழு ஆர்வத்துடன் பங்களித்த என் வகுப்பு மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த அபார சக்தியை கண்டு களித்த
அனைவருக்கும் நன்றிகள். ஓகே ஓகே மாணவ